நேற்றைய போட்டி பஞ்சாப் அணி சிஎஸ்கே அணியை வீழ்த்திட்டாங்க. ஸோ சிஎஸ்கே அணி முதல் அணியாக இந்த ஐபிஎல் தொடரிலிருந்து வெளியே போயிட்டாங்க. ஸோ அதை கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்த விஷயம் தான் நடந்திருக்கு. பட் இருந்தாலுமே சிஎஸ்கே அணிக்கு இன்னும் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நல்லது நடந்திருக்கு. ஸோ இளம் வீரர்கள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் பக்கம் பிளேயிங் லெவலில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அடுத்த இயருக்கு பிளேயிங் லெவன் கண்டிப்பாக ஒரு தரமான பிளேயிங் லெவனோட சிஎஸ்கே அணி வரப்போகிறாங்க. இன்னொரு விஷயம்னா சிஎஸ்கே பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குட்டி ஏபிடியை வந்து உள்ளே கொண்டு வந்தது தாங்க சிஎஸ்கே அணி பண்ண ஒரு நல்ல விஷயம் தான். சிஎஸ்கே அணியில் ஒரு ஹிட்டர் இல்லை, ஸோ அதிரடி ஆடக்கூடிய ஒரு இன்டென்ட் காட்டக்கூடிய ஒரு தரமான பிளேயர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இனிமேல் அடுத்தடுத்து வரக்கூடிய சீசனில் சிஎஸ்கே அணிக்கு முக்கியமான ஒரு ரோலாக வந்து அவர் தான் வந்து சிஎஸ்கே அணிக்கு இருக்க போகிறாருங்க. என்ன ஆனாலும் சரி, தலை தோனி அவர்கள் எப்படி வந்து காலங்காலமாக சிஎஸ்கே அணியில் விளையாடிட்டு வந்துட்டு இருந்தாரோ, ஸோ அதே மாதிரி குட்டி ஏபிடி டெவில் பிரேவிஸை வந்து இனிமேல் சிஎஸ்கே அணி வந்து காலமாக அவரை வந்து தக்க வைக்க போகிறாங்க அப்படின்றத கிளியராக இன்டிமேட் பண்ணிட்டாரு. தலை தோனி அவர்கள் வந்து பேசியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெவில் பிரேவிஸ் மாதிரி ஒரு தரமான அற்புதமான வீரரை எங்கேயுமே பார்க்க முடியாது. இனிமேல் அவர் வந்து சிஎஸ்கேவில் தான் அவருடைய பயணம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தலை தோனி அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னதுனால நம்ம சிஎஸ்கே அணியில் இனிமேல் டெவில் பிரேவிஸ் வந்து ஒரு முக்கிய ரோலாக இருக்க போகிறாரு. என்ன ஒன்றுனா அவருடைய ரோல் வந்து அந்த 1-down பொசிஷனில் பவர் பிளேயில் ஆட வச்சா கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு ரொம்ப 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 ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும். நேற்றைய போட்டியில் அந்த ஒரு தவிர சிஎஸ்கே கேப்டன் தலை தோனி அவர்கள் பண்ணார். மீண்டும் அதே அணியை தான் கொண்டு போனாரே தவிர ஒரு மாற்றத்தை கூட அந்த அணியில் வந்து பண்ணவே இல்லை. தலை தோனி அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய டீமில் என்றைக்குமே மாற்றமே இருக்காது. ஏன்னா நான் பிளேயர்ஸ் என்றைக்குமே நம்பக்கூடிய வீரர். ஸோ அவருக்கு இன்னும் சான்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அதே ஒரு பிளேயிங் லெவலை வந்து நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தலை தோனி அவர்கள் சொல்லியிருந்தார். ஸோ டெவில் பிரேவிஸ் வந்து இனிமேல் வரக்கூடிய போட்டிகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீரராக இருக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். ஸோ சிஎஸ்கே அணி ஏற்கனவே வெளியே போயிட்டாங்க. ஸோ வெளியே போனாலுமே இன்னும் இருக்கக்கூடிய 4 போட்டிகளில் தோல்வியை சந்திக்காமல் ஒரு கடுமையான வெற்றியோடு சிஎஸ்கே அணி போனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பேர் இருக்கும். ஸோ கடைசி சீசன் வந்து தலை தோனி அவர்களுக்கு இருக்குமா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா டாஸ் போட்டதுக்கப்புறம் வருணையாளர் கேட்டதுக்கு, ஸோ தலை தோனி அவர்கள் அடுத்த சீசனும் நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, நான் அடுத்த போட்டியே இருப்பனா இல்லையா அப்படின்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தலை தோனி அவர்கள் விளையாட்டுத்தனமாக வந்து ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு சீரியஸாக இருக்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. தலை தோனி அவர்கள் பற்றி தெரியும். ஸோ அவர் திடீர்னு கூட வந்து ஓய்வு அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்டர்நேஷ்னல் கரியர்லேயே அதே மாதிரி தான் திடீர்னு அவர் வந்து ஓய்வு அறிவித்தார். ஸோ அவருக்கு துணையாகவே சுரேஷ் ரெய்னாவும் ஓய்வு வச்சார். ஸோ அதனால் நான் போகிறதுக்குள்ளே ஒரு தரமான டீமை செட் பண்ணி கொடுத்துட்டு போவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதனால தான் வந்து டெவில் பிரேவிஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமே அதுதான். ஆக்ஷன் அவரை வந்து ஏன் எடுக்காமல் விட்டாங்க அப்படின்றது எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர்கிட்ட வச்சுருக்காரு, ஒரு தரமான ஹிட்டிங் எபிலிட்டி வச்சுருக்காரு, எல்லாமே வச்சுருக்காரு, மைண்ட் கேம் விளாட்ரு. ஸோ எந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி ஆடணும் அப்படின்ற எல்லா விஷயமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி இருந்துமே அவரை வந்து ஆக்ஷனில் எந்த டீம் எடுப்பாதது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. பட் இப்போது அவரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக சிஎஸ்கே அடித்தது ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க. இனிமேல் வந்து சிஎஸ்கே அணிக்கு இவர் வந்து கண்டினியூஸாக வந்து சிஎஸ்கேவுடைய 11ஸ்லேயே ஆகட்டும் கேம்ப்லேயே ஆகட்டும் இனிமேல் வந்து ப்ளே பண்ண போகிறாரு. முக்கியமான வீரர்கள் வந்து இந்த சீசன்லேருந்து வெளியே போகிறாங்க. ஸோ அது வந்து சொல்ல வேண்டிய விஷயம். யார் யார் அந்த முக்கியமான வீரர்ன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்த சீசனில் வந்து ரொம்ப 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 ஒஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இனிமேல் வந்து சிஎஸ்கே அணியில் அவங்க இருக்க முடியாது அப்படின்றது கிளியராக வந்து சொல்லிட்டாங்க. அதனால் இனிமேல் வந்து சிஎஸ்கே அணி புது சிஎஸ்கே அணியை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி டெவில் பிரேவிஸ் வந்து சிஎஸ்கே அணி வந்து ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவரை வந்து ஓப்பனிங் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஓப்பனிங் அந்த பவர் பிளேயில் இன்டென்ட் காட்டக்கூடிய பிளேயராக இருக்கார். ஸோ அவரை வந்து ஓப்பனிங் நம்ம ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஆயுஷ் மாத்திரையும் சைக்ரஸிடும் ஓப்பனிங் ஆடிட்டு இருக்காங்க. டெவில் பிரேவிஸ் வந்து 1-down வந்தார்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்குங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து சாம் கரன், ரவீந்திர ஜடேஜா வந்தார் அப்படின்னா அந்த பேட்டிங் லைனப் வந்து செம்மையாக இருக்கும். வந்த உடனே இவர் போயிட்டு இன்டென்ட் காட்டக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு அந்த பவர் பிளேயில் நல்லா ஸ்கோர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. நேற்றைய போட்டியில் சிஎஸ்கே அணியின் தோல்வி எங்கே உறுதியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 18, 19, 20 இந்த 3 ஓவரில் ஸ்கோர் விட்டாங்க பார்த்தீங்களா. அந்த 19வது ஓவரில் சகால் ஓவரில் வந்து 4 விக்கெட் விட்டாங்க பார்த்தீங்களா. அந்த இடத்துலேயே சிஎஸ்கே அவுட்டுன்னு கூட சொல்லாங்க. ஏன்னா அந்த இடத்துல அந்த ஓவரில் வந்து இன்னொரு 10 ரன் வந்துருந்துச்சா சிஎஸ்கே அணி, கடைசி ஓவரில் இன்னொரு 10 ரன் வந்துருந்தா சிஎஸ்கே அணியுடைய ஸ்கோர் வந்து 220 ரன் இருந்திருக்கும். அந்த 220 ரன் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு தரமான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்திருக்கும். பட் அந்த இடத்துல மிஸ் பண்ணதுக்கு காரணமே அந்த கடைசி ஓவரில் ஆல் அவுட் ஆனது மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியல. இதே மாதிரி தான் எஸ்ஆர்எச் அணிக்கிட்டையும் சிஎஸ்கே அணி தோல்வியை சந்தித்தாங்க. கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போனாங்க. இன்னும் நேற்றைய போட்டியிலையும் கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போனாங்க.
அதனால தான் சிஎஸ்கே அணிக்கு இவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துறதுக்கு ஒரே ஒரு ரீசன், நேற்றைய போட்டியிலுமே டெவில் பிரேவ்ஸுடைய அந்த இன்னிங்ஸ் ரொம்ப பொறுப்பான இன்னிங்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அவர் இருந்ததுனால தான் ஸ்கோர் வந்து அவ்வளோ போனதுக்கு காரணமே. ஒரு சில இடத்துல வந்து அந்த ப்ரெஷரை குறைக்கிறதுக்காக நல்ல இன்டென்ட் காட்டினார், நல்லா பவுண்ட்ரிஸ் அடித்தார், நல்லா சிக்ஸ் அடித்தார். ஸோ அப்படி இருக்கும்போது டெவில் பிரேவ்ஸ் வந்து இந்த அளவுக்கு சிஎஸ்கே அணியில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு 2 போட்டியிலுமே அப்படின்னும் போது, ஸோ அவரை வந்து அடுத்தடுத்த போட்டியில் வந்து அடுத்தடுத்து மேலே பொசிஷனில் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா பவர் பிளேலாம் இன்னும் அற்புதமாக ஆடுவார். ஸ்பின்னர்ஸை செம்மையாக ஆடுறாருங்க, பவுலர்ஸுமே செம்மையாக ஆடுறாருங்க. ஸோ வந்து இனிமேல் சிஎஸ்கே அணிக்கு இவருன்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஸோ டெவில் பிரேவ்ஸுடைய இன்னிங்ஸ் குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் என்ன? ஸோ அதே மாதிரி நேற்று சாம் கரனையும் மறந்துடக்கூடாதுங்க. அவரும் இவங்க தாங்க 2 பேரும் செம்மையாக ஒரு இன்னிங்ஸை கொடுத்தாங்க. இப்படி ஒரு இன்னிங்ஸை வந்து சிஎஸ்கே அணி இந்த சீசனில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு இன்னிங்ஸை வந்து நேற்றைய போட்டியில் கொடுத்தாங்க. கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான போட்டியாக இருந்துச்சு. நேற்றைய போட்டி சிஎஸ்கே அணி தோல்வியை சந்திச்சிருக்காங்க. இந்த தோல்வி குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த சிஎஸ்கேவின் அதிரடி பாகுபலி அப்படின்னா நம்ம டெவில் பிரேவ்ஸுங்க. ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ், அவர் வந்து என்ட்ரி ஆகும்போது அந்த வணங்கிட்டு வர விதம், தோனி எப்படி பண்ணுவாரோ ஸோ அதே மாதிரி இவரும் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்போது அடுத்த சிஎஸ்கேவின் பாகுபலி அப்படின்றது இன்டிமேட் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. இது ஏன் கோட்டடா, ஏன் கோட்டையில் யாராலையுமே அசைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தரமான ஒரு பதிலடி கொடுத்துட்டு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சிஎஸ்கே ரசிகர்கள் வந்து எந்த அளவுக்கு அவரை வந்து வரவேற்கிறாங்க. அவர் உள்ளே வரும்போது என்ன சத்தம் என்ன ஆரவாரம், சும்மா அப்படியே மைதானமே அரண்ட போச்சுங்க. இந்த சவுண்டை வந்து தோனி அவர்கள் வந்து உள்ளே வரும்போது தான் கேட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அன்னைக்கு நேற்று போட்டியில் டெவில் பிரேவ்ஸ் உள்ளே வரும்போது அப்படி ஒரு சத்தத்தை வந்து பார்த்துருக்காங்க. அப்படி ஒரு சத்தங்க, வேற மாதிரியான ஒரு சவுண்டுங்க. மைதானமே சும்மா அரண்டு போச்சு அப்படி சத்தம் சும்மா வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு போட்டியில் வந்து 42 ரன் அடித்தார் பார்த்தீங்களா. அப்போ இருந்து தாங்க சிஎஸ்கே ரசிகர்களுக்கு இவரை பிடிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா ஏபி டிவிலியர்ஸ் எப்படி ஒவ்வொரு ஷாட்டும் ஆடுவாரோ அதே ஷாட் அப்படியே இருக்குங்க, ஷேம் அப்படியே இருக்குங்க. அதே ஒரு இன்டென்ட்டோடு ஆடிட்டுருக்காரு. ஸோ அதனால தான் இவரை வந்து குட்டி ஏபிடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவரை மாதிரி இருக்கிறதுனால, அவருடைய ஆட்டமும் அப்படியே இருக்கிறதுனால கண்டிப்பாக எப்படி ராயல் சேலஞ்ச் பெங்களூரில் ஒரு வரலாற்று சாதனையாக ஒரு கடைசி வரைக்குமே அவர் வந்து எடுத்துகிட்டு போனாரோ, ஒரு 10 வருஷம் வந்து ஆர்சிபியில் ஆடினாரோ அதே மாதிரி கண்டிப்பாக வந்து டெவில் பிரேவ்ஸும் அவருடைய பயணம் இனிமேல் சிஎஸ்கே அணியில் ஒரு முக்கியமான ரோலாக இருக்க போகுது. ஸோ டெவில் பிரேவ்ஸுடைய இன்னிங்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி அடுத்த சீசனில் வந்து டெவில் பிரேவ்ஸை வந்து சிஎஸ்கேனி எப்படி பயன்படுத்த போகிறாங்க, எந்த மாதிரி ரோல் அவருக்கு கொடுக்க போகிறாங்க, மேபி வந்து ஓப்பனிங் ட்ரை பண்ணலாம், அப்படி இல்லைனா 1-down பொசிஷன் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பல ரோல் அவருக்கு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு ரொம்ப ஒரு இன்டென்ட்டு காட்டக்கூடிய பிளேயராக வந்து ஓப்பனிங்கில் கலக்குவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஸோ நம்ம அடுத்தடுத்த சீசனில் சிஎஸ்கே அணி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது பார்ப்போம். முதல் அணியாக சிஎஸ்கே அணி வெளியே போயிட்டாங்க. ஸோ எலிமினேட்டர் வந்து ஆயிடுச்சு சிஎஸ்கே அணி. ஸோ இதை வந்து கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்கல, பட் நடந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட்லேருந்து அவங்கக்கிட்ட இந்த இன்டென்ட் இருந்திருந்தால் கண்டிப்பாக சிஎஸ்கே அணி டாப்புக்கு போயிருப்பாங்க. ஸோ அந்த இன்டென்ட் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வருது, அந்த இன்டென்ட் வந்ததுக்கப்புறம் கூட தோல்வி வருது அப்படின்னும் போது யாராலையுமே ஏற்றுக்க முடியாது. இந்த இயர் வந்து சிஎஸ்கேனுக்கு இயராக இல்லை அப்படின்றது நமக்கு கிளியராக தெரிஞ்சு போச்சு. இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நேற்றைய போட்டி குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஸோ அதே மாதிரி டெவில் பிரேவ்ஸுடைய இன்னிங்ஸ் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.